சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் தாலுகா. எங்களுக்கு வந்து மேல்மந்தை போஸ்ட் வேலாயுதபுரம் கிராமம். இந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா 1996ல கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது எங்களுக்கு வந்து ஆதி திராவிட நலத்துறை அந்த திட்டத்துல இருந்து இந்த வீடெல்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த நேரத்துல அரசு சம்பந்தமா எங்களுக்கு அந்த வீடும் கட்டி கொடுத்து கரண்டும் ஒரு சில பேருக்கு இலவசமாகவும் கொடுத்தாங்க, ஒரு சில பேருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க தனிப்பட்ட முறையிலையும் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே இத்தனை 100 சில்லற சம்திங் வீடு இருக்கு, யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பட்டா கிடையாது. ஒரிஜினல் பட்டா இருக்க தவிர இந்த வீட்டு மனை ஒப்படை செய்யும் உத்தரவு படிவம் இது மட்டும் தான் வச்சிருக்காங்க. இன்னும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா இது உத்தரவு படிவம் தான் நினைச்சிட்டு பட்டான்னு நினைச்சிட்டு சில பேருக்கு வச்சிருக்காங்க. இது பட்டா கிடையாது. அப்படி இப்போ விவரம் தெரிஞ்சவங்களும் பட்டா கேட்க போனா பல முறை வந்து கொடுக்குற இடத்துல கொடுத்தாச்சு. விளாத்திகுளம் ஆஃபீஸ்ல இருந்து விஓட்ட இருந்து எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. ஆனா எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. இதனால பாத்தீங்கன்னா இடிஞ்சு போட போயின்னு உதாரணத்துக்கு இப்போ எங்க தாத்தா வீடு அவர் பேர்ல இருக்கு அப்படின்னா அது இடிஞ்சு போச்சு. இப்போ நான் அதை புதுசா கட்டி கரண்ட் பில் இருக்குன்னா எனக்கு பட்டா நம்பர் வேணும். அப்படி இருக்கும் பட்சத்துல இன்னைக்கு பட்டா நம்பர் வந்து கண்டிப்பா தேவை இருக்கு. இதை எழுதி கொடுத்து பல முறை நாங்க சொல்லியும் பார்த்தாச்சு. இதுல வந்து காலனியில ஃப்ரீயா கொடுத்தவங்களை வீட்டை விட்டுட்டு அவங்க இதை கட்ட முடியாம இந்த பட்டா பிரச்சனையால அவங்களோட சொந்த விவசாய நிலத்துல அவங்க தனிப்பட்ட முறையில வீட்டு வாடகை கட்டி பணம் செலவு பண்ணி வீட்டு வாடகை கட்டி சில பேர் காலனியில இருந்து ஊருக்குள்ளேயும் போயிட்டாங்க, சில பேர் அடுத்தடுத்து விவசாய நிலத்திலேயே இருக்காங்க. எனவே இந்த அரசு வந்து எங்களுக்கு இந்த இலவச பட்டாவை அனைத்து மக்களுக்கும் கண்டிப்பா அந்த முறை பண்ணி கொடுக்கணும்னு கண்டிப்பா வேண்டிக்கிறேன். பல முறையும் சொல்லியாச்சு, ஏகப்பட்ட வாட்டி அலைஞ்சாச்சு, இந்தா கொடுக்குறேன் அந்தா கொடுக்குறேன்னு சொல்லி மக்களை அலைய வச்சுதான் மிச்சம். அது போக இப்போ நான் இது குறிப்பிட்ட வேற வழியில யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல, அதனால உங்ககிட்ட சொல்லியிருக்கு. கண்டிப்பா இதை பெற்று தருவார்னு முதலமைச்சர் கவனத்துக்கு போகணும்னு கண்டிப்பா நம்புறேன்.